போகாமல் இருக்கணும். போகாமல் இருக்கீங்க. சரி அண்ணா நீங்கள்? நான் டிரைவர். இவர் வேலைக்கு போகிறாரு? சும்மா வந்தேன். சங்கத்தில் இல்லை. சங்கத்தில் இல்லாத ஆள் பாருங்க, சங்க உறுப்பினர் இல்லாத ஆள் இங்கே வந்து சும்மா நிற்கிறாரு. யாரெல்லாம் சங்கத்தில் இருக்கீங்க கை தூக்குங்க எல்லாம். டேய் நீயுமாடா? ஒரு அழகான பொண்ணு உங்கள் சங்கத்துக்கு பக்கத்தில் அப்படி ஒரு வீடுக்கு வந்திருக்கு. வீடு குடியேறி இருக்காங்க. அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா எத்தனை நாளில் கரெக்ட் பண்ணுவீங்க? நீங்கள் சங்கத்தை விட்டு விரட்டுக்கெல்லாம் ஐடியா பண்ணுதியா? இல்லை சங்கம் காலியாயிரும்ல அந்த இடத்த விட்டு. நாங்கள் அப்போல்லாம் தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு வந்து எந்த பொண்ணையும் ஏட்டு பார்க்க மாட்டோம். தூரத்தில் இருக்க பொண்ணு தான். ஆமாம். சரி எத்தனை நாளில் கரெக்ட் பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்ண முடியுமா? சரிங்க, ஏதோ ஒரு பொண்ணை எத்தனை நாளில் கரெக்ட் பண்ணுவீங்க? அது நம்ம தகுதியை பொறுத்து இருக்கு. இங்கே யாருக்கு அந்த திறமை ஜாஸ்தி? உனக்கு தான் ஜாஸ்தியா? இப்போ தான் அப்பா புது பைக் எடுத்து கொடுத்துருக்காரு. ஓ பைக். அந்த பைக்லேயே கொஞ்சமாக கலக்க போகிறாப்புல. அப்படியா? ஆமாம். பைக்ல எல்லாம் வேகமாக ஓட்டக்கூடாது. இல்லை. நீங்கள் லவ் மேரேஜா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான். இல்லை இவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் லவ் பண்ணிருக்கீங்களா? இல்லை. வேலையே செய்ய மாட்டேன் அப்படி நீங்கள் லவ் பண்ணுறது? வெட்டியாக இருக்கும், கடைசி வரைக்கும் வேலைக்கு போகக்கூடாது. அப்போ லவ் பண்ணுறது அது ஒரு டைம் பாஸ் தானே. டைம் பாஸ். அப்போ ஒரிஜினல் லவ் பண்ணல. லவ் பண்ணல. பாருங்கப்பா இந்த சங்கத்தில் எவ்வளோ ஒரு கோட்பாடோடு இருக்காங்க. தலைவரே வாங்க சொல்லுங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? எதுவும் வேலை செய்யலை. கன்ஃபார்மாக வேலை செய்யலையா? உங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்களா? வீட்டுக்கே தெரியுமே. வீட்டுக்கே தெரியும். எல்லாருங்க தான் இருக்கும். சரி உங்கள் வீட்டில் ஒய்ஃப் வந்து வேலை செய்கிறாங்களா? இல்லை. அப்போ யார் குடும்பத்தை பார்த்துக்கிறா? குடும்பத்தை நான் தான் பார்த்துட்ருக்கேன். வேலைக்கு போகும்போது பார்த்துக்கிறோம். கண்ணால் பார்க்கறது கிடையாதுங்க. குடும்பத்தை பார்க்கணுன்னா வீட்டுக்கு தேவையான செலவுகள் அதெல்லாம் யார் பண்ணுறது? நானே பார்த்துக்குவேன். ஃபைனான்ஸ். அட வேலையே செய்யாமல் இருக்கான்ற ஃபைனான்ஸ் விட்றாருப்பா. உட்காந்த இடத்துலேருந்து வியாபாரமா? ஸோ சங்கத்தில் இருக்க மெம்பருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுப்பீங்களா? யாரும் எந்த இதுவும் கிடையாது. ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப். அவசரத்துக்கு ஃபைனான்ஸ்லாம் கிடையாது. அவசரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. சரி நீங்கள் வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லை அவளை. சரி பஸ்ஸு. ஆமாம் இவர் தானா? ஓ இந்த யானை கூட்டம் இதுதான். சரி பஸ்ஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஒரு அழகான பொண்ணு கொஞ்சம் தள்ளிங்க நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இடம் கொடுப்பீங்களா? இல்லை வயசான ஒருத்தர் நிற்கிறாரு அவருக்கு இடம் கொடுப்பீங்களா? யாருக்காச்சும் ஒருக்கு அது இடம் கொடுக்க வேண்டியதான். அதான் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு? 2 சீட்டு இருந்துச்சுன்னா 2 பேரையும் உட்கார சொல்லிடுவேன். யாராவது ஒருத்தர் தான் உட்கார சொல்லணும். வயசான பெரியவர் தான் உட்கார சொல்லுவேன். அப்போ அந்த பொண்ணு வேணான்றீங்க? வேண்டான்றேன். நீங்கள்? பெரியவர் தான். பொண்ணு வேணான்றீங்க. நீங்கள்? பெரியவர் தான். நீங்கள்? எல்லாத்துக்கும் முடிவு தான். வயசானவங்க கஷ்டப்படக்கூடாது இல்லைங்களா? அவங்க இளைஞர்கள்லாம் நிற்கலாம். அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல. வயசு வித்தியாசம் இருக்கும்போது அவங்கள தான் உட்கார வைக்கணும். அவங்கள தான் உட்கார வைக்கணும். அதுதான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. அண்ணா வணக்கம். இந்த தச்சநல்லூர்ன்ற பேர் ஏன் இந்த ஊருக்கு வந்து? இந்த கோயிலை கட்டினனால வந்தது. உலகம்மன் கோயிலை கட்டினனால வந்தது. உலகம்மன் கோயிலை யார் கட்ட? ஒரே நாளில் ஒரு ராஜா கட்ட சொன்னார். ஒரே நாளில்? ஆமாம் ஒரே நாளில். ஒரே நாளில் ஒரு கோயிலை கட்ட சொன்னதுக்கு அதை கட்டி முடித்தா கூலி கேட்டிருக்காங்க. கூலி இல்லை, என் பேர் இருக்க மாதிரி ஏதாவது செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. அதனால் தச்சன் கட்டினால தச்சநல்லூருங்கிறத பேரை வச்சுருக்காங்க. தச்சன் கேட்டதுனால தச்சநல்லூருங்கிற பேரை வச்சுருக்காங்க. தட்சனை கேட்டதுனால தச்சநல்லூரா? அவர் தச்சன்ல ஆசாரி. அதனால் தச்சன். அதனால் அந்த ஊருக்கு பேர் தச்சநல்லூர் வச்சுருக்காங்க. தச்சநல்லூர்னு பேர் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணே. ஊரில் வரும் பார்த்தா இந்த ஊரில் எல்லாம் வந்து இந்த பாலங்களும் எல்லாம் ஃபேமஸாக இருக்குது. இப்போதைக்கு ரயில்வே பாலம் வந்து ஃபேமஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ அது எங்களுக்கு வந்து உரிய இப்போ டிராஃபிக்கே இல்லாமல் பைபாஸும் இருக்குது. அந்த பாலமும் இதில் வந்து மக்கள் பாதிப்பு இல்லாமல் நல்லா சேராட்டா கிராட்டா எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி. ஆமாம், எந்த குறையும் மக்களுக்கு வந்து எதுவும் இல்லை. பாட்டிமா உங்கள் பேர் என்ன? என் பேர் பாக்கியலட்சுமி.
பாட்டியலட்சுமியா? பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி. சரி சரி சரி. அம்மா, இந்த ஊருக்கு தச்சநல்லூர்ன்ற பேர் ஏன் வந்து? அது எனக்கு தெரியாது ஐயா, பெரிய ஆள், நான் படிப்பும் இல்லை. சரி. மக்களை கேளுங்க, என் மக்கள் இருக்காங்க. இவனும் மகன்தான், அவனும் மகன்தான், இவ மகா, இப்படி என் பிள்ளைகள் இருக்கு. இதுதான் சொல்ல தெரியும். அதை மட்டும் தான் கேட்கணும். ஆமாம், ஊரை பற்றி கேட்கப்படாது. கேட்கப்படாது. மிரட்டிட்டாங்க, ஊரை பற்றி கேட்கப்படாதுன்னு. நீங்கள் சொல்லுங்கம்மா, தச்சநல்லூர்ன்ற பேர் ஏன் வந்திருக்கோம்? இது எல்லாமே நல்லபடியாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் தச்சன்னு பேர் வச்சுருக்காங்க. நாங்கள் நல்லா இருக்கு. அம்மா உங்க மாவன்ட்ட கேளுங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசையினால் இந்த தச்சநல்லூர் மக்களுக்கு சிறந்த ஒரு புண்ணியம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டுகொள்ளுதேன். அதே மாதிரி இந்த தச்சநல்லூரில் வந்து பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்குது. சிவன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது, சந்திமர்ஜம்மன் இருக்குது, உலகம்மன் இருக்குது. அதில் இன்றைக்கி அவ்வளோ கோயிலையும் வழிபாடு பண்ணி மக்கள் சிறப்பாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். சரி, இந்த ஊருக்கு இந்த தச்சநல்லூர்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? அது எனக்கு சரியாக பெரியவங்க கிட்ட தெரியாது. ஆனால் இந்த ஊரில் வந்து நிறைய யாராவது இந்த ஊரில் பிறந்த பிரபலங்கள் யாராவது இருக்காங்களா? பிரபலம்லாம் எசக்கி பாண்டியன் ஒரு ஆள் இருந்தார். சரிண்ணே. இப்போ தெய்வம் ஆயிட்டார். அவரை தான் அந்த ஊரே சாமின்னு கும்பிடுவாங்க. அப்படியா? ஆமாம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணாருண்ணே? அவர் பெரிய தொழில் அதிபராக இருந்தார். சரி. ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டார். அவரை எல்லாமே சாமியாக கும்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா சமுதாயம் மக்களுக்கு நிறைய நல்லதை செய்தவர். ஓஹோ. அவர் பேர் தான் எசக்கி பாண்டியன். எல்லாரும் சாமின்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. அவரோட குடும்பம் இன்னும் வாழ்ந்துட்டு. சரிங்க. இந்த ஊரில் பிறந்த பிரபலங்கள் யாராவது சினிமாவில் நடிச்சிருக்காங்களா? இந்த ஊரில் பிறந்தவங்க? விநாயகம் ஒரு பையன் இப்போ என்ன படம் அது வந்து அவர் நடிச்சிருக்காரு. சரி, ஓகே. சண்டியர் படத்தில் அவர் வில்லனாக அடித்து விநாயகம்னு அவர். சரி, இந்த ஊரில் பிறந்த யாராவது தியாகிகள் இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க. தியாகி எனக்கு கரெக்டாக பேர் தெரியல, இருந்தாங்க. அவர் பேர் எனக்கு சரியாக தெரியும். பேர் தெரியல. பாட்டிமா, உங்களுக்கு யாராவது தியாகி தெரியுமா? எனக்கு தெரியாதுயா. உங்கள் ஏஜ் லெவலில் தியாகிகள் யாராவது இருக்காங்களா? பெரும் கிடைக்கும், உள்ளி படிக்கவும் ஆடவும் பாடவும் போகும். பாட்டு பாடு. அந்த காலத்தில் பாட்டி ஒரு பாட்டு ஒன்று பாடு. நான் என்ன பாட்டு பாடுறேன்? ஏதாவது பழைய பாட்டு, ஏதாவது இந்த நாட்டு நடுற பாட்டுலாம் போடுவாங்களே, அதெல்லாம் தெரியாது ஐயா. நீ ஒரு பாட்டு நல்லா உங்கள் வாய்ஸ் சூப்பர் வாய்ஸாக இருக்குது. ஆக ராஜா வந்து ஒரே நாளில் கோயில் கட்ட முடியுமா அப்படின்னு ஒரு தச்சர்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த தச்சர் வந்து சரி ஓகே நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்காரு. உடனே ராஜா வந்து உனக்கு எவ்வளோ கூலி வேணும் அப்படின்னு ஒன்று அவர் பெருந்தன்மையாக அவர் எனக்கு கூலியே தேவையில்லைங்க, நீங்கள் ஒரு நாளில் கட்ட முடியுமா நீங்கள் கேட்டீங்க, என்னால் கட்ட முடியும் அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. அதனால் அவர் பேர் நிலச்சிருக்கணுன்றதுக்காக இந்த ஊருக்கு பேர் வந்து தச்சநல்லூர் அப்படின்னு அந்த மன்னர் வந்து வச்சுட்டாங்க. இதுதான் இந்த ஊரோட பேரோட வரலாறு அப்படின்னு இந்த ஊரில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேற ஒரு பகுதிக்கு போய் அங்கே இருக்க மக்கள்கிட்ட இந்த ஊரை பற்றி நம்ம கேட்போம் வாங்க. தச்சநல்லூர் அப்பெயர் வர காரணம் என்ன? திருநெல்வேலி பகுதியிலுள்ள அழகிய ஊராக காட்சியளிக்கின்றது இவ்வூர். இனி இவ்வூருக்கு தச்சநல்லூர் என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பொதுவாக தமிழ்நாட்டு ஊர்களை நல்லூர் என்றும் புத்தூர் என்றும் வகுத்து கருதினர் பண்டை தமிழர்கள். மேலும் அக்காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்கள் பலரும் சரித்திரத்தில் தம் பெயர் விளங்குமாறு பல நல்லூர்களை உண்டாக்கினார்கள். பாண்டிய நாட்டில் வீரபாண்டிய நல்லூர், அரிகேசரி நல்லூர், மானாபரண நல்லூர், செய்துங்க நல்லூர் முதலிய ஊர்கள் பாண்டிய குலத்தை சேர்ந்த மன்னர்கள் பெயரை விளக்கி நிற்கின்றன. அதேபோல் சோழ மன்னர்கள் உண்டாக்கிய நல்லூர்களை சாசனங்களில் காணலாம். முடிகொண்ட நல்லூர், அனபாய நல்லூர், திருநீற்றுச்சோழ நல்லூர், திருத்தொண்டத்தொகை நல்லூர், சிவபாதகேசர நல்லூர், கலிகடிந்த சோழ நல்லூர் முதலிய நல்லூர்கள் சோழ மன்னர்களுடைய விருது பெயர் பெற்ற பதிகளாகும். இவ்வாறு நல்லூர் என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு அமைய பெற்ற எண்ணற்ற ஊர்களில் ஒன்றுதான் நெல்லை நாட்டு பகுதியில் உள்ள தச்சநல்லூர் என்னும் இவ்வூராகும். இங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ உலகம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இது மக்கள் குடியிருப்பிற்கு ஏற்றதொரு நிலமாகவும் ஆன்மீக பூமியாகவும் விளங்கியதன் காரணமாக இவ்வூர்
நல்லூர் என்று அழைக்கப் பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து இது தச்சர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதியாதலால் நல்லூர் என்ற அடைமொழி பெயரோடு தச்சர் என்ற சிறப்பு பெயரும் இணைக்கப் பெற்று இவ்வூர் தச்சர் நல்லூர் என்றே அழைக்கப் பெற்றுள்ளது. அதுவே காலப்போக்கில் மருவி தற்பொழுது தச்சநல்லூர் என்று வழங்கப் பெற்று வருகின்றது. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம 2 ஊரை பார்த்தோம். அந்த 2 ஊருக்கான பேர் காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நாம் இன்னும் 2 ஊருக்கு போக போகிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ